Good morning, welcome to Permanent Advice YouTube channel. நம்ம வந்து இன்னைக்கு I will try and இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு இங்கிலேருந்து நம்ம ஒரு சின்ன லோ பிக் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ண போகிறோம். லைவ் அனிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து இப்போ நீங்கள் வந்து இது நீங்கள் பண்ணுறதுனாக்கா அலோகேட் இப்போ ஒரு 1 lakh கேபிட்டலில் ஒரு 25,000 மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லலை, ஸ்டடி பண்ணுங்கள். நானும் இப்போ தான் அதை ஸ்டடி பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ ஸ்மால் ஜேர்னி. நம்ம பின்ன ஆர்எஸ்ஐ ட்ரேட் பண்ணோம், அப்புறம் வந்து 21 day மூவிங் ஆவரேஜ் பண்ணோம், அப்புறம் வந்து 21 day மூவிங் ஆவரேஜ் பண்ணோம், 50 day மூவிங் ஆவரேஜ் பண்ணோம். இது வந்து அப்புறம் லாங் டேர்ம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இது 4th நம்ம சொல்லி கொடுக்குற ட்ரேடிங்கில் நம்ம 4வது. ஸோ அதுக்கு முன்னே ஒரு சின்ன இது நீங்கள் பார்க்கணும். நம்ம வந்து ஒரு ட்ரேடிங்கில் வந்து என்னென்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா காம்பவுண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் லெட்ஸ் சே யூ ஹேவ் ஒரு 1 lakh இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். I'll highlight this. See if you can trade with discipline. Because for example, if you have 1 lakh with you, and if you are a trader, if you are able to do one trade in a month and you reinvest the same, okay, your capital becomes 2 lakhs. It's pure mathematics. Okay, in the process la neenga poninga, you can suppose you are able to do 2 times in a month. Suppose you are able to do 2 times in a month naga 24. Okay, it becomes 4 lakhs. I am not saying it will happen. See, this is how the max works. Okay, but even if you are able to do reinvest at 6, நீங்கள் இதில் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் சப்போஸ் ஸ்டாப் லாஸ் போகுது வச்சுக்கிங்களேன், போயிட்டு 4% நெட்டாக வந்தால் கூட யூ வில் மேக் 1,59,000. ஓகே, ஸோ எனிவேர் பிட்வீன் 6 to 8% யூ கேன் எய்ம் அண்ட் வித் ஸ்டாப் லாஸ் ஆஃப் 3 to 4%. ஓகே, தட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. அதே தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். what you call in 21 day moving average. ஸோ அதனால் இதில் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரொட்டேட் த கேபிட்டல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் லாஸ்னால் நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கேபிட்டல் எடுத்து இன்னொரு ரொட்டேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி ட்ரை பண்ணோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் டூ திஸ். ஐம் லிட்டில் கொஞ்சம் இது எனக்கு சொல்லிக் கொடுக்க கொஞ்சம். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் சி இட்ஸ் எஜுகேஷனல் வீடியோ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹாவ் டு டூ ஒன்லி small amounts. Okay, and once your capital grows, then you can increase the number of trades than capital amount. Okay, இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறேன் நான். ஐ மீன் இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலாம் நீங்கள். நவ் லெட்ஸ் கோ இன்டு இட். ஓகே, நீங்கள் பார்க்க 42 advances, 8 declines. மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ராட் மார்க்கெட் பார்க்கலாம். 1,184 and 490. 52 week high. ஸோ இங்கே நம்ம நியூ ஸ்க்ரீனில் போயிடுச்சு. 52 week high. I have not seen the screen before. Okay, anyway, right. Okay, 52 week high வந்து okay, 51 stocks, 52 week low 1. Okay, 52 week high 51, 52 week low 1. Okay, next நம்ம cash market பார்க்க போகிறோம். 13,000 crores, which is okay for this time. Let's look at index. So the new screen வந்து இப்போ தான் இன்றைக்கி பாப்பா 20th அப்போ தான் வரும் நாங்கள். ஸோ திஸ் இஸ் த இண்டெக்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ஸ்க்ரீன் இஸ் நியூ, டசன்ட் மேட்டர். ஸோ நம்ம நேற்று க்ளோஸ் வந்து 11,308, இன்றைக்கி லோ வந்து 11,321. ஸோ நேற்று க்ளோஸுக்கு மேலே இன்றைக்கி லோ இருந்து ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆனால் இன்றைக்கி குட் பி a குட் ட்ரெண்டிங் டே. அண்ட் இதில் பியூட்டி என்னன்னாக்கா, நேற்று வந்து ஆப்ஷன் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா the support for the week has gone 11,300. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து could be trending day. I will not be surprised if you see 11,500 today. There's high probability. I think within இந்த வாரத்தை பார்த்தா இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் 11,500 இந்த மாதம் we are seeing, because ஆப்ஷன் டேட்டாவில் ஒரு எப்போயுமே ஒரு ஹையர் எண்டு வந்து மார்க்கெட் போய் பார்க்குது. ஸோ ப்ராபப்லி டுடே could be a fantastic day நினைக்கிறேன் நான். இட்ஸ் only an assumption, possibility. ஓகே, ஸோ எல்லாமே க்ரீனில் இருக்குது. ஸ்மால் அண்ட் மிட் கேப் 1%, ஸ்மால் கேப் 1%ல் இருக்குது. ஸ்மால் கேப் அகெயின் 1%.
ஸோ இதில் வந்து ஐ எம் ஸோ ஐ ஓகே நான் இதில் ஸ்க்ரால் அப் ஆகிட்டு ஓகே நிஃப்டி பேங்க் வந்து ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்ஜினலி இல்லை கீழே தான் இருக்குது ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸ் நிஃப்டி மீடியா அப்போ ஸோ நத்திங் எக்ஸப்ஷனல் ஜென்ரல் இதில் தான் இருக்குது ஸோ இது வந்து ஐ ஹேவ் டு ஓகே இது வந்து நம்ம இந்த மாதிரி தான் கெட் அடாப்ட் ஆர் டை ஓகே மாற்றம் ஒன்றே மாறாதது ஸோ வீல் ஹேவ் டு அடாப்ட் ஃபார் தட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம வந்து டாப் கெய்னர்ஸ் பார்ப்போம் இது எங்கே போகுதுன்னு பார்க்கலாம் ஓகே வெரி குட் எனிவே ஓகே ஓகே ஸோ டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ வருது ஓகே டாப் கெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இண்டால்கோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எல்லாம் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் என்டிபிசி எம்என்எம் கோட்டக் பிரிட்டானியா ஓகே ஸோ டாப் கெய்னர்ஸில் இருக்குது டாப் லூசர்ஸில் ஸோ ஏர்டெல் ஐடிசி ஐஷர் மோட்டார்ஸ் ஜிஎஸ்எம் ஸோ இவங்களாம் டாப் லூசர்ஸில் இருக்காங்க ஓகே நான் ஓகே நம்ம இதிலே போயிடலாம் இன்னும் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இது வந்து பை வால்யூம் ஃபஸ்ட்டு இது வால்யூமில் காட்டுது முன்ன வேல்யூ காட்டும் இப்போ வால்யூமில் காட்டுது இன்றைக்கி எஸ் பேங்க் கொஞ்சம் மைனஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மைனஸில் இருக்குது ஐடியா ஐ ஹவ் நோ ஐடியா டாடா பவர் வில் நாட் அவாய்டு அசோக் லேலண்டில் சம்திங் இஸ் ஹேப்னிங் எஸ்பிஐ இது வந்து வால்யூம் பிளேயர் அலோக் ஐடிஎஃப்சி பாரதி ஏர்டெல் ஸோ நம்ம பாரதி ஏர்டெல் மைனஸில் இருக்கிறது நம்ம வால்யூமில் மைனஸில் இருக்கிறது நம்ம பார்க்கணும் ஓகேங்களா லோ பிக்குக்கு ஓகே சுவிட்சர்லாண்டில் பார்க்கவே மாட்டோம் அந்த பக்கம் திரும்பாதீங்க காணாமல் போயிடுங்க ஸோ பாரதி மைனஸில் வேறு எதாவது இருக்குது பேங்க் ஆஃப் பரோடா மைனஸில் இருக்குது ஐடிசி வேண்டாம் அவாய்ட் பண்ணலாம் ஸோ ஓகே ஸோ பாரதி ஏர்டெல் பார்க்கலாம் வால்யூமில் பாரதி ஏர்டெல் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா ஓகே ஸோ இங்கே ஸோ பாரதி ஐ எம் டூயிங் இட் லைவ் ஃபார் யூ அண்ட் பேங்க் பரோடா ஓகே கொஞ்சம் அது வந்து ஓகே ஐம் ஜஸ்ட் கோ ஃபஸ்ட் டைம் ஐம் டூயிங் இட் ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் ஹேப்பன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து வேல்யூ பார்க்குறோம் ஸோ இதுலேருந்து நம்ம லோ பிக் பண்ணோன்னா மைனஸ் இருந்து பார்த்தா தான் பெட்டரு அப்படின்னு ஆகுது ஓகே ஸோ அதுவும் ஏர்டெல் வருது இது வந்து வேல்யூ ஸோ வேல்யூவில் வந்து இண்டிகோ மேலே பறந்துடுச்சு இண்டிகோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவாய்ட் எஸ்பிஐஎன் பஜாஜ் ஃபினான்ஸ் ஆரோ ஃபார்மா காட்டுது ஓகே லெட்ஸ் லுக் அட் ஆரோ ஃபார்மா இது வந்து ஹண்டிங் கேம் இது உங்களுக்கு உடனே ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது இது ஹண்டர் இஃப் யூ டு ஹண்ட் ஃபார் இட் யூ டு வெயிட் அண்ட் அட்டாக் த ரைட் டைம் ஓகே வெயிட் ஓகே ஸோ இது வேறு யாரும் மைனஸ் இருக்காங்களா அசோக் லேலண்ட் இருக்குது அசோக் லேலண்ட் நம்ம மேலே போயிடுச்சு அது விட்டுடலாம் ஓகே எனிவே அசோக் லேலண்ட் ஓகே ஸோ வி ஹவ் 3 ஸ்டாக்ஸ் டுடே நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ நீங்கள் ஸோ நம்ம வேல்யூ பார்த்துட்டோம் இதில் now let's look at இதில் வந்து let's look at பாரதி ஏர்டெல் பார்க்குறோம் okay now basically we have to look at the highest volumes decent highest volumes ஸோ பாரதி ஏர்டெல் இங்கே வந்து கிட்டத்தில் பார்க்கணும் இது வந்து 1.8 1.9 2.05 2.05 1.2 72 lakhs okay so இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 1.88 in the low 2.05 low வந்து 2.05 low வந்து 541 so Bharti Airtel will put 541 here 541 okay அடுத்தது வந்து Bank of Baroda Bank of Baroda Bank Baroda okay நம்ம இதில் வந்து closest volume எங்கே போட்டிருக்கான்னு பார்க்கணும் மைனஸில் இருக்குது பெரிய மைனஸில் இல்லை 2.3
7 3 7 crores. Bank of Baroda நம்ம லிஸ்ட்டில் வராது. We'll take it off. அது இன்னும் பெருசாக கீழே வரல. We'll delete Bank of Baroda. Okay, now look at Auro Pharma. Auro Pharma. So Auro Pharma பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 79 lakhs, 79 lakhs, இங்கே வந்து 96 lakhs. So 96 lakhs low வந்து 96 lakhs ஓட low வந்து 913. Okay, 913. Auro Pharma 913. So how this trade? So இப்போதைக்கு ரெண்டு போதும். So how this trade is going to work is it's a very simple trade. பெரிய கம்போ சுத்திரம் கிடையாது. இப்போ இவன் ட்ரேட் ஆகிறது வந்து 909ல ட்ரேட் ஆகிறான். இந்த லோ 913 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா க்ளோசிங்கில் யூ ஹேவ் டு கோ லாங் அண்ட் திஸ் லோ வில் பி ஸ்டாப் லாஸ். ஓகே, யூ ஷுட் ட்ரேட் ஃபார் 6 to 8%. இதுதான் லோ பிக் ஸ்ட்ராட்டஜி. இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக இல்லைனாக்கா கமெண்ட்ஸில் query போடுங்க. ஓகே, இது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் ஐ வில் ட்ரை டு திஸ் ஃபார் 1 week and see how it goes. So the idea is if you are a trader you must know stop loss. கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ராட்ச் வந்தால் ஸ்க்ராட்ச் எடுத்துக்கணும், இல்லைனா ரத்தம் வரும். நம்ம வந்து இது ட்ரேட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யூ வில் டூ வில் சி ஹவ் இட் கோஸ். ஐ எம் ஆல்சோ ஐ திங்க் இந்த ட்ரேட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 6 to 8% சீக்கிரம் கிடைக்கணும். ஸ்டாப் லாஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அடுத்த வால்யூம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த லோ இந்த மாதிரி 860 வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த லோ வந்து 909 ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து 913 மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா ஓகே யூ ஹேவ் டு கோ லாங் வித் திஸ் ஸ்டாப் லாஸ். ஓகே, இந்த லோ கீழே போச்சுனாக்கா தென் யூ ஹேவ் டு எக்ஸிட். அதர்வைஸ் லைக் யூ ஹேவ் சிம்பிள் ட்ரேடு, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்து நீங்கள் சார்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒன்றும் வேணாம். ஆனால் ஹோம் ஒர்க் பண்ணணும். ஹோம் ஒர்க் பண்ணாமல் க்ரீன் டீ குடிச்சு வெயிட் குறைக்கவே முடியாது. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் யாரோ ஒருத்தர் கால் கொடுத்து நம்ம வாங்கி பணம் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So this is we have given the market view today, plus we have added a strategy, low pick strategy. Unga friends yaranda share pannunga because this is the first day and it will be very useful to for this is not intraday trade. Please, this is not intraday trade. It is only a positional trade. And I'll share with you once more. If you can make on 1 lakh, if you can make, like let's say you make 10 trades, okay, let's take 6% for example. If you make 10 trades at 6%, okay, 10 trades at 6%, you will make 1,78,000. Okay, and suppose you lose 2 trades, 4% pona crore. If you lose 2 trades, let's say 6%, 6,000 rupees. Okay, you will net you will make, even you will make this minus. Sorry, you lose. Sorry, it's getting complicated. Okay, fine. So even if you lose 6,000, even if you lose 8,000, you still make 70,000. Okay. So this is the trade you have to do. If you can generate, if you can do twice a month, it will get you paid on. But to be honest, this is a journey I've been embarking upon for the last 3-4 months, and we've been reasonably successful. And but I use a different. I mean, I use I either use 21 or 50 or RSI. So I use either use panni. We have been successfully doing. The trick is you don't wait for eternity. Don't wait for that windfall gain. That small 6% can create. You can be a great trader. So far it's been very good for us. Last 4 months I think we are doing from May or June full up May somewhere between May and May. இதுக்கு முன்ன நாங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தோம். We are looking for a very high percentage, around 10 to 11% பார்த்துருந்தோம். அது கிட்ட போய்ட்டு திருப்பி கீழே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அது அதை வந்து it takes longer time. So we have brought down our expectation to 6 to 8%, and many times you're getting 2 trades in a month. Okay. See, இது வந்து நான் வந்து only for short term trading. Stop loss don't see, if you are a beginner, don't expose more than 25,000 rupees per trade or 10,000 rupees per trade.
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் ஆட போகலாம். Be very comfortable because it's not only question of tactics, it's more a mind game. Trading is more mind. Mahendra Singh Dhoni mere mind in the trade பண்ணுங்க, இல்ல trade பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். Have a nice day. I hope this video is useful. Thank you.